இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் வார்த்தையின் கீழ் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் நம்மளை உருவாக்குகிறவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், நம்மை அவருக்கேற்ற விதமாய் வணைகிறவர். அவர் சொல்கிறார், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நீர் நினைக்கிறது போலதான் நடக்குமே தவிர நாங்கள் நினைப்பது அல்ல. நாங்கள் நினைப்பது நடக்க வேண்டும் என்று எண்ணலாம், ஆனால் அவை அல்ல நீர் நடப்பது. நாங்கள் நினைப்பது பார்வைக்கு அழகாகவும் பார்வைக்கு ஏற்புடையதாகவும் தோன்றலாம், அல்ல, தேவன் நினைப்பதுதான் மேன்மையானது. ஆண்டவர் நமக்கு நடத்துகிற பாதைகள் கரடு முரடாக இருக்கலாம், முட்கள் நிறைந்ததைப் போல தோற்றமளிக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த அழைத்து செல் என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அழைத்து செல்கிறான். மகன் கேட்கிறான், விறகு இருக்கிறது, தீவெட்டி இருக்கிறது, ஆடு எங்கே? பலி செலுத்தக்கூடிய ஆடு எங்கே? ஆபிரகாம் பலி செலுத்துவதற்கு தன்னுடைய மகனைத்தான் கொண்டு செல்கிறான் என்பதை அறியாத அந்த மகன் கேட்கிறான், ஆட்டுக்குட்டி எங்கே? பலி செலுத்த வேண்டும் என்கிறீர்களே, ஆட்டுக்குட்டி எங்கே? தகப்பன் சொல்கிறான், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். தகப்பன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். அங்கே ஒரு ஆட்டை கர்த்தர் நமக்கு தருவார். மகன் ஏற்றுக்கொள்கிறான். தகப்பன் நமக்கு அங்கே ஒரு ஆடு ஆயத்தமாயிருக்கும் என்கிறதை விசுவாசிக்கிறான். ஏனென்றால் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் அல்லவோ. அப்படி இருக்கும்போது இந்த ஈசாக்கு மரித்து போனாலும் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் என்பதை அவன் அப்படியே விசுவாசித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கலாம். சில காரியங்களின் மேல் கர்த்தர் மேல் நாம் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வைத்து காத்திருக்கலாம். ஆனால் அவைகள் தாமதமாகலாம், அவைகள் நமக்கு கைகூடாமல் போகலாம், அவைகள் நம்மை வேதனைப்படுத்தலாம். சோர்ந்து போகாதீருங்கள், நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீருங்கள். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே இல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று ஏசாயா 64:4 கூறுகிறது. ஆம், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்வதை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்க கேள்விப்படாததாக இருக்கும். நமக்கு நினைக்கும், இப்படி ஒரு சம்பவம் உலகத்திலே நடந்ததில்லையே, இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்படாமல் இருக்கலாம், உலக தோற்றம் முதற்கொண்டு நடக்காமல் இருக்கலாம், செவியால் கூட நம்ம கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்ய முடியும். தேவன் நமக்கு செய்வார். நாம் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது, நாம் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. ஏசாயாவிலே 60ஆம் அதிகாரத்திலே அநேக வாக்குத்தத்தங்களிலே ஒரு வாக்குத்தத்தம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்படிப்பட்ட
நம்பிக்கையின் வார்த்தைகள் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் திகைக்க வேண்டும்? கர்த்தர் நம்மை சரியாக நடத்துவார். அவர் நம்மை எல்லா விதமான இக்கட்டுக்கும் விலக்கி காப்பார். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. நாங்கள் களிமண், பிரயோஜனமற்றவர்கள். ஆனாலும் இந்த களிமண்ணையும் அழகிய மண்பாண்டமாய் மாற்றுகிறவர், இந்த களிமண்ணையும் பிரயோஜனமாய் மாற்றுகிறவர். நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கும்போது நாங்கள் மேன்மை மிக்கவர்கள் அல்லவோ? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமற்றவர்கள், ஆனால் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள், ஆனால் எங்களை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறவர். உடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.